கனடாவை அமெரிக்கா கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் என்பது அதீதமான கற்பனைக்குட்பட்டதாகவும், ஆனால் பொருளாதார ரீதியாக கனடாவை அமெரிக்கா பலவீனப்படுத்தும் என்பது உண்மையான ஒரு நிலைமையாகவும் இருக்கின்றது. எனவே அந்த ஆக்கிரமிப்பு என்பது நடைபெறாது, ஆனால் அவமதிப்பு என்பதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யுக்ரைன் ரஷ்ய போர் புதிய திருப்பங்களை கொண்டு வருமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சீனா தாய்வான் யுத்தம் நடைபெறுமா என்ற ஒரு விடயம் மறுமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. உலகின் 2 பெரிய அமைப்புகளாக இருந்து பனிப்போரின் பொழுது அந்த அமைப்புகளின் வீழ்ச்சியை சந்தித்த ரஷ்யாவானது மீண்டும் வந்து ஒரு அமெரிக்காவின் தேச சக்தியாக தன்னை மாற்றிக்கொள்கின்ற அளவிற்கு செல்கின்ற அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார் என்றால், இந்த இவர்களுடைய நகைச்சுவை என்பதற்கு கனேடிய பிரதமர் கூட பதில் அளித்திருக்கின்றார். நாங்கள் விளையாட்டில் மாத்திரமில்லை, நாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற அளவிற்கு. அதற்கான காரணம் உக்ரைன் வந்து ஒரு பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கின்றது, பரிதாப நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. உக்ரைன் மக்கள் கூட செலன்ஸ்கிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அவரை இவர் ஒரு சர்வாதிகாரி என்றும் பல காலங்களாக தேர்தல் நடத்தவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதற்கு மக்கள் மறுதளித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. உலக அரசியலில் 2025 மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா உட்பட்ட நாடுகள் இப்பொழுது பல்வேறு திருப்பு முனைகளை கொண்டிருப்பதாக அமைந்திருக்கின்றன. யுக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரம், சீனா தாய்வான் மீது அழுத்தம் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார சவால்கள் போன்ற அத்தனை விடயங்களும் இன்று உலக அமைப்பில் பெரும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக புதிய வியூகத்தை அமைத்து தன்னுடைய ஆட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அவர் பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற நிலையில் நேட்டோவிலும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. யுக்ரைன் ரஷ்ய போர் புதிய திருப்பங்களை கொண்டு வருமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சீனா தாய்வான் யுத்தம் நடைபெறுமா என்ற ஒரு விடயம் மறுமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இஸ்ரேல் பலஸ்தீன சமாதான உடன்படிக்கை எவ்வாறு செயற்பட போகின்றது போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை குறித்தும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி புதிய உலகை ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இதை தவிர G20, பிரிக்ஸ், குவாட் போன்ற அமைப்புகளில் முக்கிய நாடாக இந்தியாவும் மாறி வருவது ஒரு புதிய உற்றுநோக்கலை மேற்கொண்டு வருவதை பார்க்கின்றோம். புதிய உலக ஒழுங்கு யார் முன்னணியில் இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் உலகம் ஒரு புதிய அமைப்புக்கு மாறுகிறதா என்ற கேள்வியில் நாங்கள் கலந்து கொண்டு பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் அழைக்க 416-593-0055. உலகில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று உலக ஒழுங்கில் மாற்றம் ஏற்படுகிறதா இது பற்றி பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். நேர்களையும் சந்திக்க போன்றோம். நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055. நேற்றைய ஹாக்கி போட்டிக்கு முன்னர் அறிவித்த அறிவிப்பு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான மற்றொரு பார்வையை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கின்றது. அவர் கனடா இந்த போட்டியில் தோற்கும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். ஒரு தலைவராக அவர் 2 அணிகளையும் உற்சாகப்படுத்தி வெற்றி தோல்வி என்பதை சமமாக பார்க்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து மாறி கனடா தங்களுடைய அடுத்த மாகாணமும் என்று கூறிக்கொண்டு அதனை ஒரு அழுத்தமாக வெளியிட்ட செய்தியாக பலரும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது உலக ஒழுங்கில் பல்வேறு மாற்றங்களை இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பல முனைகளிலும் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுரேஷ், உங்களுடைய பார்வை இது தொடர்பாக எப்படி இருக்கிறது? நிச்சயமாக ராம், இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் எதுவென்று சொன்னால், இந்த உலக ஒழுங்கு என்பது 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னான காலத்தில் நிச்சயமாகவே அது இந்த ஒரு உலகை கட்டுப்பாட்டில் பெரிய நாடுகளிடையே போரை கொண்டு வராததாகவும், இந்த உலகின் பார்வையில் அமெரிக்கா ஒரு கதாநாயகனாக இருப்பதற்காக பல நாடுகள் தங்களை அர்ப்பணித்ததாகவும், அல்லது அமெரிக்காவின் சொற்படிந்து செல்வதற்காக பல நாடுகள் தங்களை அர்ப்பணித்ததாகவும், நேட்டோ என்கின்ற அமைப்பின் கீழ் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்தவர்களாகவும் இருந்த ஒரு போக்கில் திடீரென ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக
ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது உலகின் 2 பெரிய அமைப்புகளாக இருந்து பனிப்போரின் பொழுது அந்த அமைப்புகளின் வீழ்ச்சியை சந்தித்த ரஷ்யாவானது மீண்டும் ஒரு அமெரிக்காவின் நேச சக்தியாக தன்னை மாற்றிக்கொள்கின்ற அளவிற்கு செல்கின்ற அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கை ஈனம் என்பது ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த ஆதரவு அணி அல்லது அணிசேர அணி என்பதற்கான கருத்துக்கள் அல்லது கருத்தியல் என்பது பிளவுபடுவதாகவும், ஏனைய நாடுகள் தங்களுக்கான பாதுகாப்புகள் குறித்து தாங்களே இனி ஆராய்ந்து தாங்கள் ஒரு குழுமத்திற்கு வர வேண்டியதாகவும் இந்த நிலைமை மாறி இருக்கின்றது. மறுபக்கமாக இந்த கனடா விவகாரத்தில் என்றால், இந்த இவர்களுடைய நகைச்சுவை என்பதற்கு கனேடிய பிரதமர் கூட பதில் அளித்திருக்கின்றார். நாங்கள் விளையாட்டில் மாத்திரமில்லை நாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற அளவிற்கு. அதற்கான காரணம், இந்த ரிபப்ளிக்கன் கவர்னர்ஸ் மீட்டிங் நடந்த பொழுது கூட டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அவர்கள் 51வது மாகாணமாக இணைந்தால் அவர்களுடைய தேசிய கீதத்தையும் அதாவது அவர்கள் வைத்திருப்பதற்கு கூறுவோம் என்று. இங்கே அவர் நகைச்சுவையாக கூறுவதை அவருடைய வெள்ளை மாளிகை தொடர்பு அதிகாரியான ஒரு இளம் பெண் கூட நேற்றைய தனது கருத்து பதவியில் குறிப்பிடுகின்ற அளவிற்கு நிலைமை மோசமாக செல்கின்றது என்னவென்றால், கனடா ஒரு நாடு என்கின்ற நிலைமையை அவர்கள் அந்த மறக்க அல்லது மறந்தளிக்க முனைவது பகிரங்கமாக தெரிகின்றது. இதனேதான் அந்த ஜேடி வேன்ஸ், அதாவது உப ஜனாதிபதி கூட இந்த விளையாட்டு ஆரம்பமாக கூறியிருந்தார், இந்த விளையாட்டில் கனடா தோற்றால் இன்னும் மேலதிகமான வரி விதிப்புகளை செலுத்த வேண்டி வரும் என்கின்ற அவர்கள் நம்பி இருந்தார்கள் தாங்கள் வெல்லுவோம் என்று. ஆனால் விளையாட்டு என்பது நிச்சயமாக விளையாடுகின்ற வீரர்களின் மனநிலையை பொறுத்தது. எனவே கனேடியர்களின் தேசியம் என்பது வென்றிருக்கின்றது. அத்தோடு இந்த கனடாவின் தேசிய கீதத்தை பாடியவர் கூட கனடிய தேசிய கீதத்தில் வார்த்தைகளை மாற்றி எங்களுடைய பலத்தை அல்லது ஒற்றுமையை காட்டுகின்ற மாதிரியான ஒரு வகையில் பாடி, இந்த விளையாட்டு என்பது கூட தற்பொழுது ஒரு அதாவது நாடுகளிடையான ஒரு பிரச்சனைக்கான ஒரு அதாவது மோது தளமாக மாறி இருந்ததை அமெரிக்கா தான் மாற்றி இருந்தது. நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். அதற்கு பிரதமர் பதில் கொடுத்திருக்கின்றார். எனவே இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளின் படி இந்த புதிய உலக ஒழுக்கு என்பது செல்கின்ற பாதை பல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. மத்திய கிழக்கு தொடர்பான நிலைமை மற்றும் சீனா தொடர்பான நிலைமை மற்றும் ரஷ்யா உக்ரைன் ஒரு பலிக்கடா வாக்கப்பட்டிருக்கின்றது, பரிதாப நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. உக்ரைன் மக்கள் கூட செலன்ஸ்கிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அவரை இவர் ஒரு சர்வாதிகாரி என்றும் பல காலங்களாக தேர்தல் நடத்தவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதற்கு மக்கள் மறுதளித்திருக்கின்றார்கள். ஒரு போரை திணித்த பின்பு அந்த போர் நடைபெறுகின்ற போது தேர்தல் நடைபெறலாம் என்று. ஆனால் இதே நேரம் பூட்டின் மிகவும் அதாவது வலு சேர்ந்த சர்வாதிகாரி என அமெரிக்காவால் அடையாளப்படுத்தப்பட்டு பயன்களுக்கே தடை செய்யப்பட்ட ஒரு நபராக இருந்தவருடன் அவர் மிகவும் ஆதரவான பரிமாறுதலை மேற்கொண்டு அவரை சந்திப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். சரி, தொடர்ந்து நாங்கள் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேர்களை சந்திக்க போகின்றோம். 416-593-0055. உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கின்றதா? இதில் பலமக்க சக்தியாக யார் இருப்பார் என்ற கேள்வியை நேர்களிடம் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் ரசிகன். உலக ஒழுங்கு மாறுகிறதா? அப்படியானால் எந்த சக்தி மேலோங்கி இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆமா, நிச்சயமா மாற வேணும். எல்லாருமே அமெரிக்காவை தனிமைப்படுத்த யோசிக்க வேணும். அதற்கான கூட்டிலே எல்லாரும் இணையறதான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது ஈடுபட்டு சிறப்பாக அது பெற வேணும். மற்றது அவர் அந்த ஒரு ட்ரெண்டை செட் பண்றது, இப்ப தன்னை பற்றியே பேச வேணும். நீங்க பாத்தீங்கன்னா அவர் பதவி ஏற்றதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பற்றி தக்காச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறீர்களோ? இல்ல அது இல்ல, அப்படி தவிர்க்க இல்லாத ஒரு சக்தியா வந்து கொண்டிருக்கிறார். இப்ப இன்னத்தை எடுத்தாலும் எதை திறந்தாலுமே அவரை பற்றி வராத சோசியல் மீடியாவோ இதுகளோ ஒன்றுமே ஊடகமோ ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் சீரியஸான கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும்னு சொன்னால் அவருடைய அந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் விளையாட்டு போட்டியில கூட இப்படியான ஒரு இதுகளை கொண்டு வந்து வச்சு மக்களை இன்னும் வெறுப்பேற்றுற இதுகள் இதுக்கு
நிச்சயமாக கனடா மக்கள் சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இனி வரும் காலங்களில். ஏனென்றால் இப்படியே விட்டு கொண்டு போனால் அது என்ன புலி வருது என்று வந்த கதையாத்தான் முடியும் என்றது. கனடியர்கள் முதலில் இதனை ஒரு பொருட்டாக கருதவில்லை, அதை நகைச்சுவையாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது பொய்யே உண்மையாவது போன்று அந்த விடயத்தை திணிக்க முற்பட்ட பொழுதுதான் இப்பொழுது அது ஒரு தேசிய உணர்வாக மாற்றம் பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. உலக ஒழுங்கு மாறுகிறதா, அதில் மேலோங்குகின்ற சக்தி எது? இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சொல்லுங்கள் காசிநாதன். அரங்கு மாறுது ஐயா. நேற்று அந்த இந்த கதைக்கு உடனே பதில் கொடுத்தார் அப்ப நல்ல மாற்றம் வருது. அது என்னென்ன அறமும் அறிவும் உள்ள கையிடம் ஆட்சி இருக்கணும். அது அவ பாட்டி சொன்ன கதை. அறமண்ட திருவாச குரலண்ட அறிவு ரெண்டும் தான். இது ரெண்டும் தெரிந்தவர்கள் தான் உலகத்தை ஆடணும். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. எதுக்கு முதல் பேசுகிறார் ஒரு படிய புலி வருது புலி வந்துட்டால் அர்த்தம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அதே நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேயர்கள் அந்த மேலோங்குகின்ற சக்தி எது என்பதனை தெரிவிக்க வேண்டும் என்பதனை விரும்புகின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? தவம். சொல்லுங்கள் தவம். நீங்கள் அவர் கிளீன் அமெரிக்கால தொடங்கி இருக்கு. மற்றது மோடி ஒரு வார்த்தை போன ஒரு வார்த்தை கேட்கலையே. நாக்களை பெரிய பெல்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஏன் நாக்களை இப்படி மாடு அனுப்பின மாதிரி அனுப்பினீங்க மோடி. சரி, ஆகவே மேலோங்குகின்ற சக்தி என்றால் எதை சொல்வீர்கள் இப்பொழுது உலக ஒழுங்கு மாற்றத்தில்? எனக்கு வந்து அரசியல் பெரிய. சரி, நன்றி தவம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு 4165930055 வழியாக இணைந்து கொள்ளலாம். உலக ஒழுங்கு மாறுகின்றதா, அவ்வாறு மாற்றம் பெற்றால் மேலோங்குகின்ற சக்தியாக எந்த சக்தி இருக்கிறது என்பதனை கேட்டிருக்கின்றோம். 4165930055 வழியாக இணைந்து கொள்ளலாம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளும் நேர்களை சந்திக்க போகின்றோம். உலக ஒழுங்கு மாறுகின்றதா, அதில் மேலோங்கும் சக்தி எது என்று கேட்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் நேயர். வணக்கம். குயின்சன், சொல்லுங்கள். உலக ஒழுங்கு மாறுகிறதா, எந்த சக்தி மேலோங்கி இருக்கிறது? ஒழுங்கு ட்ரம்ப் வந்த உடனே மாற தொடங்கி விட்டது. அமெரிக்கா தான் மேலோங்கி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர்கள் தொடர்ந்து மேலோங்கி இருப்பதற்காக உலக ஒழுங்கை மாற்றி அமைக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கு. ஏற்கனவே மேலோங்கி இருந்த ஒரு நாடு ஏன் அந்த ஒழுங்கை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது? தாங்கள் கீழே வந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள் போலும். சரி, ஆமா. நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம், நான் சூரி சந்திக்கிறேன். சொல்லுங்கள் சூரி. இது என்னன்னா, இவர் ஆய்வாளர் ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டார். இவர்களுக்கு உக்ரைனை இப்ப தாழ்த்தி அடுத்தது இவைகள் தாய்வான சீனா தாக்குறதுக்கு அனுமதியை கொடுத்தால் அடுத்தது எங்களுக்கும் பெரிய ஆபத்து இருக்குது. நாங்கள் இதை வலு இலவாக கடந்து போக முடியாது. ஏனென்றா அவை கனடாவுக்கான அழுத்தம் இவ்வாறும் வரும் என்று சொல்லுகின்றீர்கள். கனடாவுக்கு கட்டாயம். ஏனென்றா நாங்கள் சில பிள்ளைகளை விட்டுட்டோம். பலஸ்தீன பிரச்சனையில நாங்கள் நடுநிலைமையா நிக்கல. ஆனபடியா இப்ப எங்களுக்கு மற்ற யூரோப்பும் நடுநிலைமையா நிக்கல. இப்ப எங்களுக்கு பெரிய ஆதரவு தேவையான நிலைமையில இருக்கிறோம். நாங்கள் அதுக்கான நகர்வுகளை மேற்கொள்ள வேணும். ஓகே, நன்றி. நன்றி சூரிய. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். 4165930055. வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சரி, அதே நேரத்தில் நிகழ்ச்சியில் நீங்கள் இணையதளத்தின் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நமது ஆப் இருக்கிறது. இதை தவிர டியூனின் ஆப் ஊடாக கேட்கலாம், அல்லது நீங்கள் இணையதளத்திலே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். www.cmr.fm. இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பங்கு பெற்றுகின்ற நேர்கள் அழைக்கின்ற பொழுது நீங்கள் அழைப்பில் இருந்தால் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கும். நன்றி. அதே நேரத்தில் சுரேஷ், ஏற்கனவே முன்னர் தவறவிட்ட ஒரு விடயம் என்று ஒரு நேயர் குறிப்பிட்ட விடயம், அதாவது இந்த யுக்ரைனில் அணுகுமுறை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்ற விடயத்திற்கு உங்களுடைய பதில் என்னவா
என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அவருடைய கருத்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அதற்கான சாத்திய கூறுகள் என்பது இல்லை. கனடா ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அல்லது ஆக்கிரமிக்கப்படுமா என்றால் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அறவே இல்லை என்பதுதான் இப்பொழுது நிலைமை. ஆனால் பொருளாதார ரீதியிலும் மக்களுக்கு இடையேயான சுமூக உறவிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் தான் தற்பொழுது இருக்கின்றன. அதற்கான கருத்தியலில் இப்பொழுது குறிப்பிட்ட பார்க்க போனால் ஒரு கருத்தியலில் இப்பொழுது ட்ரம்பினுடைய கருத்தியலுக்கு நாங்கள் ஒத்துப்போய் எங்களுடைய 10 மாகாணங்களும் மற்றும் எங்களுடைய இதர பிரதேசங்களும் 2 செனட்டர் படி வர வேண்டும் என்று கேட்டால் ட்ரம்ப் உடனேயே அந்த திட்டத்தை கைவிட்டு விடுவார் என்றால் சுமார் 26 செனட்டர்கள் கனடாவில் இருந்து செல்கின்ற பொழுது அவர்களுடைய பலம் என்பது இல்லாமல் பலவீனமாக்கப்பட்டுவிடும். எனவேதான் அவர் திருப்பி கூறுகின்றார், கனடா அடுத்த ஒரு மாகாணமாக என்று சொன்னால் அதன் கருத்தியல் என்னவென்று சொன்னால் 2 செனட்டர்கள் தான் கனடாவுக்கு வழங்கப்படும் என்பதுதான் அவர் கூறுகின்றார். ஆனால் இது சாத்தியமானதா என்றால் இல்லை. நிச்சயமாக இது கருத்தியல் ரீதியாக பொருளாதார வலிமையை பலவீனப்படுத்துவதற்காகவும் கனேடியர்களின் மனநிலையை பலவீனமாக்குவதற்காகவும், அதாவது அவர்கள் இப்பொழுது செய்கின்ற ஒரு வேலை என்னவென்று சொன்னால் தங்களுடைய ஆதரவு சக்திகளையே பலவீனப்படுத்தி அல்லது அவர்களையே அவமதித்து தங்களுடைய அந்த ஒன்று சேர்ந்திருந்த அணியை 80 வருடங்களாக ஒன்று சேர்ந்திருந்த ஒரு அணியை பிரித்து செல்கின்றார்கள். இவ்வாறான பிளவு என்பது நிச்சயமாக உடனடியாக மீண்டும் சரி செய்வதற்கு ஏற்ற ஒன்றாக இல்லாததாகவும், அதே நேரம் இவ்வாறான பிளவு என்பது மாற்று சக்தி ஒன்றை தேவை என்பதை தெரிவிப்பதாகவும் இருக்கும் ஒழிய மற்றும்படி கனடாவை அமெரிக்காவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என்பது அதீதமான கற்பனைக்குட்பட்டதாகவும், ஆனால் பொருளாதார ரீதியாக கனடாவை அமெரிக்கா பலவீனப்படுத்தும் என்பது உண்மையானது ஒரு நிலைமையாகவும் இருக்கின்றது. எனவே அந்த ஆக்கிரமிப்பு என்பது நடைபெறாது, ஆனால் அவமதிப்பு என்பதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்தில் இந்த மேலோங்குகின்ற சக்தி என்று பார்க்கின்ற பொழுது தற்போதைய உலக ஒழுங்கு மாற்றத்தில் மேலோங்கக்கூடிய சக்தி என்று எதனை சொல்லலாம்? உலக ஒழுக்கின் இந்த போக்கின்படி இப்பொழுது ஐரோப்பா ஒரு கண்டம் தன்னுடைய தன்னிறைவுக்கு தனக்கே உரிய ஒரு சுய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாத நிலையில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவை தங்கி இருக்கின்ற அந்த கண்டத்தின் பங்களிப்பு என்பது நிச்சயமாக கனடா போன்ற நாடுகளுடன் இணைந்து தங்களுக்குள் ஒரு கூட்டை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதே நேரம் இந்த எவ்வாறு ரஷ்யாவுடன் அணுகினாரோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதே போன்றதொரு அணுகலை அவர் நிச்சயமாக அந்த சீனா விவகாரத்தில் கொண்டிருப்பாரா என்பது தெரியாத விடயமாக உள்ளது. அதே போன்று இந்தியா குறித்து அவர் தெரிவித்த ஒரு கருத்தியலை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். USAID என்பது $21 மில்லியன் இந்தியாவிற்கான உதவியாக வழங்கி இருந்தது கடந்த ஆண்டு. அதை இப்ப குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட கருத்து என்னவென்றால், இந்தியா ஒரு மிகவும் பொருளாதார வலிமை உள்ள நாடு, அதற்கு அமெரிக்காவின் உதவி தேவையில்லை, ஏன் இந்த காசை அங்கே சென்றார்கள். இங்கே குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், மக்கள் போலி தகவல்கள் மூலம் மயக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இன்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் இவர் கூறுவதை நம்புகின்றார்கள். இவர் கூறுகின்றார் அல்லது இவரது கட்சியினர் கூறுகின்றனர், இந்த அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு வழங்குகின்ற உதவி என்பது அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் கால்வாசிக்கு மேலானது. ஆனால் உண்மையின் பிரகாரம் அது அவ்வாறல்ல. உண்மையின் பிரகாரம் அது எவ்வாறு என்று சொன்னால், 1% கூட இல்லை வரவு செலவு திட்டத்தில் இவர்கள் வழங்குகின்ற உதவி. எனவே இந்த மலினப்படுத்தப்பட்ட அல்லது போலியான செய்திகள் தான் இவ்வாறான நிலைமையை அவர்கள் அமெரிக்கர்களுக்கு தவறான ஒரு புரிதலுக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த உலக ஒழுக்கு என்பதை இவர்கள் மாற்றி இவர்கள் ஒரு அணியாக இப்பொழுது கூறுங்கள், அமெரிக்கா எவ்வாறு ரஷ்யாவை 24,000க்கும் மேற்பட்ட தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன என்று கூட பெருந்தெரு 427 செல்பவர்கள் டொரண்டோ விமான நிலையத்தில் பார்க்கலாம். ஒரு விமானம் 2.5 வருடங்களுக்கு மேலாக அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக பல பொருளாதார தடைகளை விதித்து ஒரு சர்வாதிகாரி என அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு நில ஆக்கிரமிப்பாளர் என்றவருடன் சடுதியாக சகலதையும் விடுத்து சென்று ஒரு உறவாடலை மேற்கொள்வதாகவும்,
உக்ரைனுக்கு நாங்கள் உதவியது உங்களுக்கு இவ்வளவு காலம் ஒரு உதவி என்றும் அதற்கு ஈடாக அவர்களுடைய கனிம பொருட்களை தாங்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கேட்பதெல்லாம் ஒரு அந்த உறவுகளில் அவநம்பிக்கையை ஏற்படுத்திய விடயம். எனவே இவரது புதிய உலக ஒழுக்கு என்பது நிச்சயமாக நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது எழுகின்றது. ஆனால் இவர்கள் இந்த 4 வாரங்களுக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பார்த்தீர்களானால் உறவு 80 வருட உறவுகளை இல்லாது செய்து விட்டார்கள். அதை அடியோடு ஆட்டங்காண வைத்து விட்டார்கள். அதில் இருந்து மீள்வது என்பது இவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கு. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிக்க விரும்புவர்கள் நமது சமூக வலைதள பக்கத்தில் யூடியூபுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸில் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.